ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு எதிராக மத்திய அரசு சாட்டையை சுழற்றியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, இந்தியாவில் உள்ள இன்ஸ்டாகிராம் விளம்பரங்கள் குறித்து BBC நிறுவனம் ரகசிய புலனாய்வை மேற்கொண்டது. குழந்தைகள் ஆபாச வீடியோக்களை காட்டும் சில கட்டண விளம்பரங்கள் இன்ஸ்டாவில் இயங்கி வந்தது அந்த புலனாய்வில் தெரிய வந்தது. அதாவது, விளம்பர லிங்க்குகளை பயனர்கள் கிளிக் செய்யும் போது அது நேரடியாக டெலிகிராம் ஆப்பில் இருக்கும் சில ரகசிய குழுக்கள் மற்றும் சேனல்களுக்கு அழைத்துச் செல்லும். அங்கு ₹99 கட்டணம் செலுத்தினால் குழந்தைகள் தொடர்பான ஆபாச வீடியோக்கள் வந்து விழும். இதை பல ஆயிரக்கணக்கான பயனர்கள் பயன்படுத்துவதும் BBC ஆய்வில் தெரிய வந்தது. BBC ஆய்வு அறிக்கை வெளியான சில மணி நேரங்களிலேயே மத்திய IT அமைச்சகம் இந்த விவகாரத்தை கையில் எடுத்தது. இன்ஸ்டாவின் தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டார். ஒரே வாரத்தில் மெட்டா நிறுவனத்துக்கு மத்திய அரசு அனுப்பும் 2வது நோட்டீஸ் இதுவாகும். அதாவது, செல்போன் எண்களை பகிராமல் யூசர் பெயரை வைத்து வாட்ஸ்அப் பயன்படுத்தும் வசதியை அறிமுகப்படுத்த மெட்டா திட்டமிட்டிருந்தது. இதனால் ஆன்லைன் மோசடிகள் அதிகரிக்கும், குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் போலீசாருக்கு சிக்கல் நேரும் என்று கூறி மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் கேட்டு சில நாட்களுக்கு முன்புதான் மெட்டாவுக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது.